ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மயிலாடுதுறையில் ஒரு மேட்டர் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு கும்பல், சாராயம் விற்கக்கூடிய ஒரு கும்பல் வெட்டி கொன்னுட்டாங்க. ஆனால் போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீடியா ஃபுல்லா தப்பான ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ யாரும் இதை நம்பாதீங்க, தப்பான தகவல்கள் பரப்புற மீடியா மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதாவது சாராயம் வித்ததுனாலயோ, அந்த இளைஞர்கள் இவங்களை தட்டி கேட்டதுனாலயோ, இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை அந்த இளைஞர்களை கொலை செய்யல. இவங்களுக்கு 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு மின் விரோதம் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்களே தவிர, யாரும் தப்பான தகவல்களை பரப்ப வேணாம் அப்படின்னு போலீஸ் அவங்களோட ஒரு சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு நம்ம பார்ப்போமா? மயிலாடுதுறைக்கு பக்கத்துல முட்டம் அப்படின்ற ஒரு ஏரியால வடக்கு தெரு, அந்த தெருவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாராய விற்பனை ரொம்பவே அமோகமா நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாராய விற்பனை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அந்த சாராயம் விற்பனை யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பேர் ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன். இவங்க 3 பேரும் தான் அந்த ஏரியால ரொம்ப அமோகமா சாராய விற்பனை பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமா சாராய விற்பனை நடத்துறதுனால அந்த ஊர் பொதுமக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, தட்டி கேட்குறாங்க. எதுக்கு நீ இந்த மாதிரி ஓவர் டைம், அதாவது கவர்மெண்ட் ரூல் படி இவ்வளோ டைம்ல இருந்து இவ்வளோ டைம் தான் ஒயின் ஷாப் திறக்கணும், மற்ற நேரம் திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி இவங்க சாராய விற்பனை நடத்துறதுனால அந்த ஊர் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிறதுனால பொதுமக்கள் கேட்குறாங்க. ஸோ பொதுமக்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா, மிரட்டுறது, ஆள் வச்சு அடிக்கிறது, இல்லை கொலை மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இந்த விஷயத்த தடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரைடு விட்டுருக்காங்க. ஸோ ரைடு விட்டதுல ராஜ்குமார் அப்படின்ற ஒருத்தவர் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணதுனால அவரை என்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 13ஆம் தேதி 12ஆம் தேதி சம்திங் ஒரு 1 வீக் முன்னாடி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2 டேஸ் முன்னாடி, இப்போ அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ 15, 16 சம்திங் 15ஆம் தேதி எடுத்துட்டு இருக்கோம். 13ஆம் தேதி நைட்டு ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வெளியே வரவும் அந்த பகை அவருக்கு அப்படியே இருக்கு. எப்படி நம்மளை கேஸ் கொடுக்க போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு முன் விரோதம் இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கே தவிர, ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கு முன் விரோதம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா போலீஸ் தரப்புல இருந்து முன் விரோதம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர டீட்டெயிலான ஒரு விஷயத்த இன்னும் சொல்லல. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் இங்கேயே முட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 14ஆம் தேதி நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டீம் ஒருத்தவங்க அங்கே ஃபுல் போதையில ஏரியால நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த 3 இளைஞர்கள் அந்த சைடு போறாங்க. ஒருத்தவர் தட்டி கேட்கிறாரு, இதை எப்படா இந்த மாதிரி பண்ண போச்சு, அதாவது சாராய விற்பனை நீ எப்படி கேஸ் கொடுக்க போச்சு, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி அந்த கோபத்துல இவங்க தட்டி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேச்சு தகராறு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்பவே அதிகமாகி 2 பேருக்கும் கொலை நடக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சண்டை வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை தாக்குனதுல இந்த ஹரிஷ், அப்புறம் இன்னொரு பேர் இருங்க, ஹரிசக்தி, ஹரிஷ், இவங்க 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டதுல அவங்க 2 பேருமே கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொலை செய்யப்படவும் இந்த விஷயம் ஊர் பொதுமக்களுக்கு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த 2 பயல்களுமே குடிச்சுட்டு ரவுடி பையன் மாதிரி தெருவில் சுத்திக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஊரு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி உள்ளவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவன் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கான், ஒருத்தவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க யார் அப்படின்னா, கல்யாண்குமார் அப்படின்ற ஒருத்தவரோட பையன். அவனுக்கு பாலிடெக்னிக் முடிச்சிருக்கான், 25 வயசு. அந்த பையனோட பேரு ஹரிஷ். அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு பையன் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கான். அந்த பையனுக்கு சக்தி, ஹரிசக்தி அப்படின்ற பையனுக்கு 20 வயசு தான். ஸோ 2 பேரும் ஒரு 25 வயசுல 20 வயசு 2 பயல்களும் இப்போதான் அவங்களோட லைஃபோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம். தமிழ்நாட்டில் ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, அதை தட்டி கேட்கும் போது அவங்களோட உயிர் போயிருக்கு. பார்த்துக்கங்க, இவங்க ஒரு கெட்ட விஷயத்துல குடிச்சிட்டு ரோட்ல அடிபட்டு சாகல, பைக்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணி சாகல. ஒரு நல்ல விஷயத்த தட்டி கேட்டதுனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, இவங்களோட உயிர் போயிருச்சு. ஸோ அந்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் கேள்விப்படவுமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க. கோவப்பட்டு இந்த சாராய வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டை ஃபுல்லா
அடிச்சு நொறுக்குறாங்க, வீடு அடிச்சு நொறுக்குறாங்க, அவங்களோட பைக் அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த கோபம் இன்னும் குறையாம என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொட்டஸ்ட் எந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்னா சாலை மறியல் பண்றாங்க. எங்களுக்கு ஒழுங்கான ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் போலீஸ் வந்து அடுத்த கட்ட விசாரணையை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 3 சாராய வியாபாரிகளையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த சாராயம் வித்ததுக்காகவோ இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்காகவோ இவங்களுக்கு கொலை செய்யப்படல. இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஏரியா பிரச்சனை, அதாவது அவங்க ஏரியாக்குள்ளேயே 2 பேருக்கும் பேச்சு தகராறுல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த விரோதத்தினாலதான் போதையில இந்த 3 கிற்கு அவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நீங்க இந்த வீடியோவை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. தமிழ்நாட்டில் நல்லது செய்யறவனுக்கு சீக்கிரம் தீர்ப்பு கிடைக்குமா, இல்லை கெட்டது செஞ்சு ஒருத்தவனுக்கு அதிகமான தீர்ப்பு கிடைக்குமா? ஆக்சுவலாக நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு கள்ளத்தனமா செத்தவனுக்கு எதுக்கு நிவாரணம் கொடுக்கணும்? ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை காலேஜுக்குள்ள புகுந்து அந்த பொண்ணை நாசமாக்குறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்டை 3 காலேஜ் டீச்சர் சேர்ந்து அந்த பொண்ணை நாசமாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறவனுக்கு ஒரு நிவாரண தொகையோ கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட்டோ கொடுக்கறது இல்லை. எனக்கு பர்சனலாக அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ரேப் பண்ணி கொண்டவனுக்கோ இல்லை ஒரு தப்பு பண்றவனுக்கோ உள்ள சுதந்திரம் ஏன் மற்றவனுக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதான் என்னோட கேள்விக்குறி. ஏன் தமிழ்நாட்டு மக்களும் நிறைய இதைத்தான் பெரிய ஒரு விஷயமா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா போலீஸ் தரப்புல இருந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் பண்ணதுமே தப்பு, அதாவது இவங்க சாராயம் வித்ததுனால தான் இவங்களை வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற கேஸ் எல்லாமே தகவல் ஃபுல்லா போய் தப்பா மீடியா, அதாவது ஊடகங்கள் வந்து தப்பான ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் யாருமே இதை நம்ப வேணாம், நீங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்றதை நிப்பாட்டுங்க, உண்மையை நாங்க சீக்கிரமே வெளியே கொண்டு வருவோம், நாங்க அந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ கைஸ், இப்போ நான் ஃபைனலாக என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 25 வயசு ஒரு பையனோட உயிர் போயிருச்சு, 20 வயசுல ஒரு பையனோட உயிர் போயிருச்சு. அவங்களோட குடும்பம் இப்போ நடு தெருவில் நிற்கிது. அந்த ஊர் பொதுமக்கள் அவங்க பண்ணதுதான் தப்பு, சாராயம் இங்கே நடந்தது, விற்பனை நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, வீட்டுகளை அடிச்சு நொறுக்குறாங்க. ஸோ பொதுமக்கள் வந்து ஒரு நடக்காத விஷயத்த நடந்தது மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த சாராய வியாபாரிகள் வீட்டை அடிச்சு நொறுக்கலை, பைக்கை எரிக்கலை. ஸோ அங்கே உண்மையாகவே என்ன நடந்திருக்கு, உண்மையாக அவங்க உண்மையாகவே சாராயம் விற்றுருக்காங்க, அது மக்களுக்கு வந்து பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து தட்டி கேட்டிருக்காங்க, இந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் அதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் தரப்புல இருந்து சொல்றது ஒரு உண்மையான செய்தியாக இருக்குமா, இல்லை ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனை வந்து கூட கொஞ்சம் பெருசாக பூமாக விடக்கூடாது அப்படின்றதுக்காக பொதுமக்களை காம் டவுன் பண்ணுறதுக்காக போலீஸ் தரப்புல இருந்து இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி முன் விரோதம் இருந்திருக்கு, அதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியே விட்டுருக்காங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எது உண்மையா இருக்கும்? சீக்கிரமே நியூஸ் வெளியே வரும். நீங்க உங்களுக்கு எது பர்சனலா ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். டாடா பை பை. See you.